விஸ்வகர்மனே நமஹ. 50வது மந்திரத்திலே நாம் போகின்றோம். விஸ்வம் என்றால் உலகம், கர்மணஹா என்றால் செயல். உலகத்தை, பிரபஞ்சத்தை செய்பவன் யாரோ, உலகத்தை தோற்றுவித்தவர் யாரோ அவர் பேர் விஸ்வகர்மா என்று பெயர். கற்பனை பண்ணி பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். எந்த ஒரு செயலும் யாரோ ஒருத்தருடைய ஆளுமைக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் அது இருக்க வேண்டும் என்று யாரோ ஒருத்தர் அறிவை கொண்டு சிந்தித்து அதை படைத்த காரணத்தினாலே தான் அந்த படைப்பு என்பது இப்படி இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், நம்முடைய உடம்பே எடுத்துக்கொள்ளுங்கள். கண் நம்முடைய உடம்பிலே, முகத்திலே எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கிறது. அதனுடைய செயல் பார்வை என்றால் அந்த வேலையை அது செய்கிறது. நாம் ஏதாவது கட்டளை போட்டோமா? இல்லையே. மூக்கு எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கிறது, அதனுடைய செயலை அது செய்கிறது. அதே போல காது, அதே போல வாக்கு, அதே போல பிராணன், அதே போல சரீரங்கள், அதே போல கைகள், கால்கள், இவைகள் எல்லாம் அதனுடைய செயலை அது செய்கிறது என்றால் யாரோ ஒருத்தர் அந்த செயலை உள்ளிருந்து கொண்டு செய்துவித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தான் அத்தனை செயல்களும் சிறப்பாக நடக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டோமேயானால் அத்தனை செயலையும் செய்துவித்து கொண்டு தான் எந்த செயலையும் செய்யாமல் அசங்கமாக இருக்கின்ற அந்த பிரம்மனை நாமும் உணர முடியும். அதற்குண்டான நாமம்தான் விஸ்வகர்மனே நமஹ. ஹரி ஓம்.